சிரியாவில் உள்ள அல்லப்போ நகரத்தில் இப்போது கேட்கும் ஒரே குரல் "கொல்றான்டா போ" என்பதுதான். HTS மிலிட்டன்ட் அங்கு பொளந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க. அதை பாஷர் ஆசாத் படைகளாலும், ஹிஸ்புல்லா அல்லக்கை படைகளாலும் எதிர்கொள்ள முடியவில்லை. அவங்கள எதுக்க முடியல இவங்களால. ரஷ்ய விமானப்படையை கூப்பிடுகிறது சிரியா. நானே இங்க போர்ல செத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு வாய்க்கரிசி போட ஏன்டா எங்கள கூப்பிடுறீங்க? அப்படிங்குது ரஷ்யா. இன்னொரு பக்கம் ஆயுதங்களை ஏற்றி வந்த ஈரானிய போர் விமானங்களை இஸ்ரேலிய ஃபைட்டர் ஜெட் விமானம் இடைமறித்து திரும்பி போகும்படி சொல்லிவிட்டது. ஆயுதங்களை சிரியாவுக்குள் அனுமதிக்க முடியாது என்று கூறிவிட்டது இஸ்ரேல். திரும்பி போக மறுத்தீர்கள் என்றால் ஆயுதங்களுடன் உங்கள் போர் விமானம் வெடித்து சிதறும் என்றதும் இந்த சூரப்புலிகள் வாளை சுருட்டி கொண்டு ஈரானுக்கு திரும்பிவிட்டது. இஸ்ரேலிய செக் போஸ்டை தாண்டி எவனும் போக முடியுமா? டோல் வசூலிக்காத ஒரே செக் போஸ்ட் இஸ்ரேலிய செக் போஸ்ட் தான். சிரியாவுக்கு அப்புறம் எப்படித்தான் ஆயுதங்களை அனுப்புவது? நேஷனல் ஹைவேயும் குண்டு போட்டு தகர்த்து வச்சிருக்கியே. பழைய மாதிரி பொந்து வழியாவும் போக முடியாதே. உடனே தாத்தாவுக்கு கோபம் வந்து ஹூத்திஸ்களை உசுப்பேத்தி விட்டார். ஹூத்திஸ்கள் இஸ்ரேலை நோக்கி பாலிஸ்டிக் மிசைல்களை விட்டது. அது வழக்கம் போல இடைமறிக்கப்பட்டது. சீஸ்ஃபயர் போட்ட பிறகு இஸ்ரேலும் சும்மா இருக்கவில்லை. 4-5 முறை ஹிஸ்புல்லாக்களின் டார்கெட்டுகளை தாக்கி அழிச்சுக்கிட்டு தான் இருக்கு. 2 தரப்பும் சீஸ்ஃபயரை மதிச்சதாவே தெரியல. அல்ரஃபா பகுதி வழியாக உணவுப் பொருட்களை ஏற்றி வந்த கண்டெய்னர் லாரியை ஹமாஸ் குஞ்சுகள் கொள்ளையடித்து கொண்டு போயிருக்கிறது. அதனால ரஃபா கிராசிங் வழியாக லாரிகள் செல்லுவதை இஸ்ரேல் ராணுவம் தடுத்து விட்டது. ரோட்டில் லாரிகள் எல்லாம் கியூ வரிசையில காத்து கொண்டு நிற்கிறது. காசாவில் இப்போது அதனால் உணவு தட்டுப்பாடு. கையேந்தி பவன்கள் இப்போது அங்கு செயல்படவில்லை. சீஸ்ஃபயரை கொண்டு வந்த ஹிஸ்புல்லாக்கள் வெற்றி வெற்றி என்று கத்திக்கிட்டு இருக்கும்போது உச்சி மண்டையில அடிச்சா மாதிரி சிரியாவில் பாஷர் ஆசாத் அரசாங்கத்தை எதிர்த்து HTS தீவிரவாதிகள் இந்த தாக்குதலை ஆரம்பிச்சிருக்காங்க. அது ஆரம்பித்த காரணம் என்ன? நான் அதை பின்னால் சொல்கிறேன். ஹிஸ்புல்லாக்களின் கவனம் இப்போ அங்க போயிடுச்சு. HTS பயங்கரவாதிகளை இஸ்ரேலின் கூலிப்படை அப்படின்னு ஈரான் கூறுகிறது. தன்னை போலதான் எல்லாரும் இருப்பான் அப்படின்னு நினைக்கிறது ஈரான். ஹிஸ்புல்லாக்களின் ஆயுத பரிமாற்றம் சிரியா எல்கையில் நடந்து கொண்டு இருந்ததால் இஸ்ரேல் சிரியாவை தாக்கி ரோடுகளை துண்டு துண்டாக ஆக்கியது. அங்குள்ள ஆயுத தொழிற்சாலையை அழித்தது. அது இப்போ HTS போராளிகளுக்கு சாதகமாக அமைந்து விட்டது. எனிமீஸ் எனிமி இஸ் நாட் அ ஃப்ரெண்ட் என்பது இஸ்ரேலுக்கு நல்லாவே தெரியும். இஸ்ரேல் சும்மா இருந்தாலும் சீஸ்ஃபயரை மீற வச்சிருவான் போல இருக்க. சிரியா இந்த நாடு 1920 முதல் அதை பிடித்து வைத்திருந்த பிரான்ஸ் சிரியாவை விட்டு ஏப்ரல் மாதம் 1947 வெளியேறியதால் உருவாகிய ஒரு நாடு. சிரியாவை பல ஸ்டேட்டுகளாக பிரித்து ஆண்டு கொண்டு வந்தது பிரான்ஸ். 1940 பிரான்ஸ் வீழ்ந்ததும் 1941 சிரியாவுக்கு சுதந்திரம் கிடைத்தது. 1948 சிரியா லெபனானை பிடித்தது. இஸ்ரேலியர்களை அழிக்க முற்பட்டது. ஸ்டேட் ஆஃப் இஸ்ரேல் உருவாகிவிடக் கூடாது என்ற ஒரு நல்ல எண்ணம் தான் அதற்கு இருந்தது. அன்று ஆரம்பித்த பகை இன்றும் தொடர்கிறது. 1948 சிரியா இஸ்ரேலிடம் தோற்றது அது தனி கதை. சிரியா உருவான போதே அலப்போ நகரம்தான் ஃபேமஸாக இருந்தது அந்த காலகட்டத்தில். அப்போது புதிய சிரியாவின் தலைநகரம் ஆகும் என்று அலப்போ மக்கள் நினைத்து கொண்டிருந்த வேளையில் டமாஸ்கஸ் தலைநகரமாக அறிவிக்கப்பட்டது. அலப்போ மக்கள் ஏமாற்றமடைந்தனர். அப்போது அலப்போ தான் வியாபார ஸ்தலமாக இருந்தது. எல்லா வசதிகளும் அலப்போ நகரில் இருந்தது. அலப்போவை ஒரு தலைநகரம் ஆக்காமல் விட்டது முதலே அங்குள்ள மக்கள் வெறுப்பில் இருந்தார்கள். அலப்போவில் இருந்த வசதிகள் டமாஸ்கஸில் இல்லை. சிரியாவின் செழிப்பான நகரமாக அலப்போ இருந்தது. அதற்கு காரணம் அங்கு ஓடும் யூப்ரேட்டஸ் நதிதான். காவிரியால் தஞ்சை தெளித்தது மாதிரி அலப்போ நகரமும் செழித்தது. விவசாயம் பெருகி வியாபாரம் செழித்தது. டமாஸ்கஸோ ஒரு பாலைவன பிரதேசம். அது ஒரு ஒயாசிஸ் சிட்டி. 1000 வருடங்கள் பழமையான அலப்போவை விட்டுவிட்டு டமாஸ்கஸை தேர்ந்தெடுத்தது அந்த மக்களுக்கு ரொம்ப வருத்தம்.
1000 வருடங்கள் பழமையான அலப்போ நகரத்தில் இருந்த அகழ்வாராய்ச்சியின் போது பல அரிய பொருட்கள் கிடைத்தது. மெசொப்பொட்டேமியாவில் நடந்த ஆராய்ச்சியில் அலப்போ நகர் பற்றிய குறிப்புகள் சுட்ட களிமண் பலகைகளில் எழுதப்பட்டுள்ளது. அது சிரியா மியூசியத்தில் இன்றும் உள்ளது. ஒட்டோமன் ஆட்சியின் போது கூட அலப்போ நகரம் கான்ஸ்டான்டின் நோபிள், அதாவது இன்றைய இஸ்தான்புல் என்று அழைக்கப்படுகிற நகரம், அந்த நகரத்துக்கு அடுத்த பெரிய நகரமாக இருந்தது. 1869இல் சூயஸ் கால்வாய் திறக்கப்பட்ட பின்புதான் அலப்போவில் வியாபாரம் குறைந்தது, கடல்வழி வாணிகம் வளர்ந்தது. அடிக்கடி நடக்கும் சிவில் வாரினால் பெரிதும் பாதிக்கப்பட்ட நகரம்தான் இந்த அலப்போ. ஜெர்மன் ஆர்கியாலஜிஸ்ட் கே கோல்மேயர் அவர் அலப்போ நகரத்தை அகழ்வாராய்ச்சி செய்த போது அவருக்கு பல விஷயங்கள் கிடைத்தது. அதில் ஒரு முக்கியமான விஷயத்தை அவர் கண்டுபிடித்தார். டைடா என்ற மன்னன் ஆண்டு கொண்டிருந்த சிரியாவின் ஒரு பகுதிதான் பிலிஸ்டைன் என்ற நாடு என்பதாகும். அது அலப்போ நகரத்தின் அமோக் வேலியில் இருந்து மேற்கு பக்கம் மகர்டா நகரம், ஷைஷர் நகரம் இவற்றை உள்ளடக்கிய நிலப்பரப்பு என்று அவர் குறிப்பிடுகிறார். அந்த பிலிஸ்டைன் நாட்டில் வாழ்ந்தவர்களைத்தான் பிலிஸ்டைன் என்று குறிப்பிடுகிறார். டேய், உங்க நாட்டுல தான்டா இப்ப கலவரம் நடந்துகிட்டு இருக்கு, அங்க போய் காப்பாத்துங்களா மக்களை. உங்க நாட்டை விட்டுக்கிட்டு இஸ்ரேலியன்கிட்ட வந்து ஏன்டா இப்படி வம்பு இழுத்து சண்டை போடுறீங்க? பாலஸ்தீனர்களின் தலைநகரம் அலப்போ, காசா சிட்டி அல்ல. நாம சொன்னா எவன் கேட்கறான்? ஹிஸ்டாரியன் சொல்லியே கேட்கல. அலெக்சாண்டர் த கிரேட் அவர்தான் 333 பிசியில் இந்த பாலஸ்தீனர்களின் நகரமான அலப்போவை பிடித்தார். 88 பிசியில் ரோமானியர்கள் சிரியாவை பிடித்த பிறகுதான் எல்லா கதையும் மாறிச்சு. அகதிகளாக இங்கு வந்த பாலஸ்தீனர்கள் இஸ்ரேலில் இருந்து கொண்டு இதுதான் எங்க நாடு, இதுதான் எங்க நாடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு தெரிகிறானுங்க. சிரியாவை ரோமானியர்கள் பிடித்த பிறகு 300 வருடங்களாக இந்த பாலஸ்தீனர்கள் என்று சொல்லப்படுபவர்கள் தூங்கிக்கிட்டு அமைதியாக தான் இருந்தாங்க. அதனால நாடும் அப்ப அமைதியா தான் இருந்துச்சு. ஒரு சண்டை சச்சரவு இல்லையே. நவதுவாரங்களையும் பொத்திக்கிட்டு தான் இருந்தானுங்க. ரோமானியன் ஆட்சியில் வடக்கு சிரியாவில் ஜனத்தொகை பெருகிக் கொண்டே இருந்ததாம். அதுக்கு காரணம் இந்த பிலிஸ்டைன்கள் தானாம். ஒரே வருஷத்துல ஜனத்தொகையை டபுள் ஆக்கி காட்டுற திறமை அவங்க கிட்ட மட்டும்தானே இருக்கு. அதனால தான் பாலஸ்தீன மக்கள் சாவறதை பத்தி கவலையே படமாட்டேங்கிறாங்க. துப்பாக்கியை தூக்கி சண்டையை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அமெரிக்கா தாக்குதலில் உயிர் பிழைத்த ஹூத்திஸ்கள் இப்போ ஏவுகணை தாக்குதலை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்க விட்ட ஏவுகணை இஸ்ரேலில் உள்ள ஆளே வராம டீ ஆத்திக்கிட்டு இருந்த டீ கடை ஒன்றை துல்லியமா தாக்கி அழித்துள்ளது. அதில் பல டீ கிளாஸ்கள் சேதமடைந்ததாக தகவல். நவம்பர் 2023 இருந்து பல முறை இப்படி டீ கடைகளை குறிவைத்து ஹூத்திஸ்கள் தாக்கி கொண்டுதான் இருக்கிறாங்களாம் அங்குள்ள இஸ்ரேலியர்கள் சொல்லுகிறார்கள். ஓசிட்டி வேணுமானா கேட்க வேண்டியதானடா. இப்படியா இஸ்ரேல் ராணுவத்துக்கு வேலை வைப்பது? 44,400 பேர் செத்த பிறகும் புத்தி வரலைன்னா என்ன பண்றது? காசா நகர ஜனத்தொகையை குறைக்கிறதுலேயே குறியா இருக்காங்க. ஆமா, ஏவுகணை விடும்போது கண்டபடி புகையெல்லாம் வருமே, காற்று மாசுபடுமே. இயற்கை ஆர்வலர்களுக்கு ஏன் இன்னும் சுரணையே வரல? கண்டன குரல் எழுப்பாம வடை பச்சி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. உலக கோர்ட்டுக்கு போய் முறையிட வேண்டியது தானே. பட்டாசு ஒரு நாளைக்கு வெடிச்சா மட்டும் ஏரோசெல் போட்டோமீட்டர், நெஃபலோமீட்டர் எல்லாத்தையும் தூக்கிக்கிட்டு ஓடி வருவானுங்களே, அதான் கேட்டேன். ஹிஸ்புல்லாக்களுக்கு யமன் இப்போ சிரியாவில் தான் இருக்கான். இப்ப கேம்ப் அட் சிரியா. ஈரானுக்கு சொந்தமான நிறுவனங்களை ரிபல்ஸ் ஆர்மி பிடித்து வச்சிருக்கான். அங்க இருந்த பணத்தை எல்லாம் அழிட்டு போயிட்டான். இஸ்ரேலும் அங்கு நடப்பவைகளை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறது. 2 தெருநாய்கள் ஆக்ரோஷமா சண்டை போடும் போது அருகே இருப்பவனையும் கடிக்கும் இல்லையா? நாம தான் ஜாக்கிரதையா இருக்கணும். அதனால தான் நெத்தன்யாகு மிலிட்டரி சீஃப்களுடன் இப்போ ஆலோசனை நடத்திக்கிட்டு இருக்காரு. மர கலந்தவனுங்க சண்டை போடுவதை வேடிக்கை மட்டும் பார்த்தா போதாத, மேல விழுந்து கடிக்காம இருக்கணுமே, அதுக்கு வேண்டிய நடவடிக்கைகளை எடுக்கணுமே. இஸ்ரேலிய இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, இப்போ சிரியாவில் நடப்பவை எல்லாம் இஸ்ரேலுக்கு சாதகமாகத்தான் இருக்கின்றன. ஆனால் பாஷர் ஆசாத்தின் ஆட்சி கவிழ்ந்து வரப்போகிற புதிய ஆட்சி இஸ்ரேலுக்கு அச்சுறுத்தலாக தலைவலியாக இருக்கும். ஏன்னா அங்க அமைய போறது பாயிங்க ஆட்சி ஆச்சே. அது என்றைக்குமே இஸ்ரேலுக்கு தலைவலி தான். இஸ்ரேல் ராணுவம் தன் படைகளை தயார் நிலையில் இருக்க சொல்லிவிட்டது.
ஈரானிய படைகள் நேட்டோ படைகள் என்ற போர்வையில் சிரியாவுக்குள் நுழைந்துள்ளது. ஆமை புகுந்த வீடும் அமீனா புகுந்த வீடும் விளங்காதே. பாஷர் ஆசாத் அரசாங்கம் கெமிக்கல் வெப்பன்ஸை உபயோகித்து போராளிகளை அடக்கலாமா என்று யோசித்துக் கொண்டு இருக்கிறாராம். அப்படி நடந்தால் அந்த கெமிக்கல் கேஸ் எல்லாம் இஸ்ரேலுக்குள்ளேயும் வரும் இல்லையா? அப்புறம் இஸ்ரேல் சிரியாவுக்குள்ள வந்து தேங்காய் சட்னி அரைச்சிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவனுங்க புட்டுக்குழலை எடுத்து தூக்கிட்டு வருவானுங்க. இஸ்லாமிய நாடுகளிடம் இருக்கும் ஆயுதங்கள் எல்லாமே உலக மக்களுக்கு கேடையும் அழிவையும் தரக்கூடியவை. அதனால தான் இஸ்லாமிய நாடுகள் அணு ஆயுதம் தயாரித்து விடாதபடி உலக போலீஸ்காரன் இஸ்ரேல் செயல்பட்டு கொண்டு இருக்கிறான். மிடில் ஈஸ்டில் இஸ்ரேல் இருக்கிற வரைக்கும் நாம நிம்மதியா தூங்கலாம். நீங்களும் போய் தூங்கிட்டு நாளைக்கு வாங்க. எனக்கும் தூக்கம் வருது. போயிட்டு வாரேன். ஜெய் ஹிந்த்.